ரவுண்ட் இருக்கு, ரைட்? ரவுண்ட்ல இதை கட் பண்ணாதான் புரியுதா? ஹியூமன் ஹெட் வருதா சைட்ல? ஏன்னா இதுக்கு ரவுண்டு எல்லாமே காம்பினேஷன் இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் ஒரு பாக்ஸ், ஒரு சிலிண்டர், ஒரு ஸ்பியர் எல்லாமே கலந்துருக்கும். அதான் நீங்க ஒரு ஸ்பியரை வந்து சைட்ல கட் பண்ணா இந்த பார்ட் வச்சு அந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணதான் ஆர்கானிக் மேட் ஆஃப் ஜியோமெட்ரிக் ஃபார்ம். ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, உருவாக்குனா லீஃப் வந்துடுது, ரைட்? ஒரு சிலிண்டருங்கிறது ஜியோமெட்ரிக் ஃபார்ம். ஆனா அதை மேல டேப்பர் பண்ணி கீழே மாத்திரம்னா ட்ரீ. அதே கொஞ்சம் வளைஞ்சு போனா வருதா? ஸோ ஆர்கானிக் ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு we need to master geometric forms. இதை பண்ண அதெல்லாம் ஈஸியா வந்துடும். ஸோ அதனாலதான் அதுல இருந்து உருவானதுதான் இந்த ஆர்கானிக் ஷேப்ஸோட டிசைன்ஸா பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்க்கறதுக்கு அந்த ஹைட்ராலிக் டிசைன், அந்த கர்வ் ஃபினிஷ்லாம் வருது இல்ல, இது எல்லாமே இன்ஸ்பயர் ஃப்ரம் நேச்சர். ஒத்துக்கிறீங்களா? இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஷேப் இருக்குப்பா, சரியா? இது ஷேப் இருக்கு. நம்ம எக்ஸசைஸை பார்க்க போறோம் இன்னைக்கு. இதை பாருங்களேன். ஓகே, இதுலயே இதோ டென்ட் அந்த மாதிரி இருக்கா? ஸோ இந்த லைன்ஸை வச்சு ஐ கேன் ஷோ த சேம் ஷேப் இன்டு அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். புரியுதா? ஸோ இந்த ஃபார்மிங் இதுதான் கிராஸ் கான்டூர் லைன்ஸ் சொல்லுவாங்க. கிராஸ் கான்டூர் நம்ம பார்க்க எக்ஸசைஸ்ல வரும். பட் ஒரு ஷேப் இப்படி ஃபார்மா மாறுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஈஸியா இருக்கு. ஒரு சர்க்கிள் இருக்கு, இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன் வந்துச்சுன்னா ஸ்பியரா மாறுதா? ரெக்டாங்கிள் இருக்கு, சிலிண்டரா மாறுதா? அப்புறம் வந்து ஷேப் இப்படி இருக்குன்னா இதெல்லாம் கிராஸ் கான்டூர் லைன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபார்ம் வந்து ஷேப் மாறுறதுக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ ஷேடிங்கே இல்லாம லைன்ஸை வச்சுமே சொல்றதுங்கிறத இந்த மாதிரிலாம் டெக்னிக்லாம் யூஸ் பண்ண போறோம்.